விமானத்தை விட அதிவேகமாக செல்லும் ரயில் ஒன்றை சீனா கண்டுபிடித்துள்ளது. இந்த ரயில் எப்படி இயங்குகிறது, இது எப்போது பயன்பாட்டுக்கு வரும், இதன் சிறப்பம்சங்கள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். சீனாவின் பெய்ஜிங் நகரில் 17வது நவீன ரயில்வே கண்காட்சி நடைபெற்றது. அதில் இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயங்கும் நவீன மேக்லேவ் என்ற இந்த ரயில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் இந்த ரயில் அதன் முழு வேகத்தை வெறும் 7 வினாடிகளில் எட்டிவிடும். சீனாவில் இந்த ரயில் பயன்பாட்டுக்கு வருமானால் பெய்ஜிங்கிலிருந்து ஷாங்காய்க்கு வெறும் 2.5 மணி நேரத்தில் சென்றுவிடலாம். இதற்கு முன்னர் இந்த தூரத்தை கடக்க 5.5 மணி நேரம் வரை ஆகும். ஆனால் இப்போது இந்த புதிய ரயில் மூலம் பயண நேரம் வெகுவாக குறையும். இது போன்ற ரயில்கள் இந்தியாவில் இயக்கப்பட்டால் சென்னையிலிருந்து மும்பைக்கு வெறும் 2 முதல் 2.5 மணி நேரத்திற்குள் சென்றுவிடலாம். விமானத்தில் சென்றாலே 2.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் வரை எடுத்துக்கொள்ளும். அப்படி இருக்கையில் இந்த ரயில் விமான போக்குவரத்தை விட வேகமானதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. காந்தங்களை கொண்டு ரயில்களை இயக்கும் தொழில்நுட்பத்தை தான் மேக்லேவ் என்று குறிப்பிடுவார்கள். பொதுவாக காந்தங்கள் எதிரெதிர் திசையில் இருக்கும்போது அவை ஒன்றை ஒன்று விலக்கும். இதேதான் இந்த ரயிலிலும் பயன்படுத்தப்படுகிறது. தண்டவாளத்தில் இருக்கும் காந்தங்கள் ஒரு திசையிலும் ரயிலின் அடிப்பக்கத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் பாகங்கள் வேறு திசையிலும் இருக்கும். எனவே இரண்டும் ஒன்றை ஒன்று விலக்கி 1 டன்னுக்கும் அதிகமான எடை கொண்ட ரயிலை சில சென்டிமீட்டர் வரை காந்தங்கள் உயர்த்தும். இவ்வாறு உயர்த்தப்பட்ட ரயில் மின்சாரத்தின் உதவியுடன் அது முன்னோக்கி நகர்த்தப்படும். இதன் மூலம் சக்கரங்கள் இல்லாமல் ரயிலை அதிவேகத்தில் நம்மால் நகர்த்த முடியும். சீனாவின் ஹியூபே மாகாணத்தில் உள்ள டோங்கு ஆய்வகத்தில் கடந்த ஜூன் மாதம் இந்த ரயில் பற்றி ஆய்வுகள் நடந்திருக்கின்றன. 1.1 டன் எடை கொண்ட ரயிலை தண்டவாளத்தில் 1968 அடி தூரம் வரை காந்தங்கள் சுமார் 7 வினாடிகளுக்கு நகர்த்தி சென்றிருக்கின்றன. முன்னதாக இந்த ரயில் 404 கிலோமீட்டர் வேகத்தை தொட்டிருக்கிறது. இப்போது இந்த ரயில் மணிக்கு 620 மைல் வேகத்தை எட்டியுள்ளது. சாதாரணமாக விமானங்களே 547 முதல் 575 கிலோமீட்டர் வேகத்தில்தான் பயணிக்கும். அந்த வகையில் இந்த ரயில் விமானத்தை விட வேகமானதாக உள்ளது. இந்த ரயிலை சைனா ரயில்வே ரோலிங் ஸ்டாக் கார்ப்பரேஷன் எனும் அந்நாட்டு பொதுத்துறை நிறுவனம் உருவாக்கி வருகிறது. ரயிலின் வெளியில் மட்டுமல்லாது உள்ளேயும் சிறப்பான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே சீனாவின் வணிக பயன்பாட்டில் அதிவேகமாக இயங்கும் ஷாங்காய் மாக்லேவ் ரயில் மணிக்கு 431 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. அதைவிட இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த புதிய மாக்லேவ் ரயில் பயண நேரத்தை இன்னும் வெகுவாக குறைக்கும் என்று சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் 2025 இறுதிக்குள் இது பயன்பாட்டிற்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.